ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:4. துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த சங்கீதம் ஒரு மனிதன் எப்படி பாக்கியவானாக இருக்க முடியும் என்பதையும் துன்மார்க்கரின் வாழ்க்கை முடிவில் எங்கு செல்கிறது என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. சுருக்கமாக, துன்மார்க்கர்களின் வழியில் நடக்காமல் தேவனுடைய வார்த்தையை நேசித்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் நிலைத்த மற்றும் பலன்கள் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவான். ஆனால் துன்மார்க்கர் நிலையற்றவையாக இருக்கிறார்கள், இறுதியில் அவர்கள் வழி அழிவிற்கு செல்கிறது.